வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ண போறோம். பொதுவா காரக்கறிக்கு நம்ம மசாலா பொடி சேர்த்து பண்ணுவோம். இன்னைக்கு வித்தியாசமா பச்சை மிளகாய் நிறைய சேர்த்து பண்ணியிருக்கோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 400 கிராம் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இத குக்கர்ல சேர்க்கிறேன். கிழங்கு பெருசா இருந்தா ரெண்டா கட் பண்ணிக்கங்க. கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, 3/4 டீஸ்பூன் கல் உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. இந்த கிழங்கு குழைய வெந்துடக்கூடாது. ஒரு 75% வெந்தா போதும். நான் இதை 2 விசில் விட்டு வேக வைக்க போறேன். நீங்க கிழங்கோட சைஸை பொறுத்து எத்தனை விசில் வைக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கிழங்கு பாத்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 7ல இருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் சீரகம், 7ல இருந்து 8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு. இத தண்ணி சேர்க்காம லேஸ் கொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, பருப்பெல்லாம் செவந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்க்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள். வெங்காயம் 2 நிமிஷம் போல வதங்கினதும் இதுல நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் பூண்டு கலவையை சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். பச்சை மிளகாய் பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் அதுல வந்து பூண்டு சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கும் போது ஒரு 1/2 இன்ச் இஞ்சிய தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இதுல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. அப்ப வந்து உருளைக்கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருந்தது. இப்ப நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும் வெந்து வர்றதுக்கு. வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நாலு நிமிஷம் ஆச்சு. மசாலாவோட சேர்ந்து கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஃபைனலா இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் பிளேவரோட சூப்பரா உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் பிளேவரோட ரொம்ப அருமையா இருக்கும். இது எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.